நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். தில்லுக்கு தூட்டே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சோனிக் ஓடைசே அப்படிங்கிற இந்த டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது 3 மாதம் ஆனாலும் இப்போ தான் வைரல் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதே நம்மளும் வீடியோ போட்டு விட்டுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. இதில் பெருசாக ஒன்றும் டாஸ்க் இருக்காது. சும்மா வேலெட்டை நம்ம பேக் வேலெட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு டெய்லி செக்இன் பண்ணுறது, அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் கேமை ப்ளே பண்ணாலே ட்ரான்சாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதை வச்சே நம்ம ரிங்கை கலெக்ட் பண்ணி மிஸ்ட்ரி பாக்ஸ் கலெக்ட் பண்ணி அந்த மிஸ்ட்ரி பாக்ஸை ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அந்த ரிங்கை வச்சு தான் நமக்கு ஃப்யூச்சரில் சோனிக்கோட ஏர்ட்ராப் கிடைக்கும். ஸோ சோனிக்குன்னு பேர் வச்சுருக்கனாலே பெரிய ஏர்ட்ராப்பை போடும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். கெட் ஸ்டார்டட் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வேலெட்டை கனெக்ட் பண்ணணும். உங்கள்கிட்ட எந்த வேலெட் இருக்கோ அந்த வேலெட்டை கனெக்ட் பண்ணுங்கள். என்கிட்ட பேக் வேலெட் இருக்குது. இது நிறையா பேருக்கு கிரிப்டோவில் புதுசாக இருக்கவங்களும் இந்த வீடியோ பார்க்கலாம். அவங்களுக்காக பேக் வேலெட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய்ட்டு பார்த்துட்டு பேக் வேலெட்டை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் வேலெட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கனெக்டிங் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டுருக்குது. பேக் வேலெட்டில் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பேக் வேலெட்டில் டெஸ்ட்நெட்டுக்காக நம்ம சில வேலைகள் செய்ய வேண்டியிருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம பேக் வேலெட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். வேலெட் கனெக்ட் பண்ணியாச்சு. இருந்தாலும் நமக்கு டெஸ்ட்நெட்டுக்காக பேக் ஒரு எக்ஸ்டென்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ அப்ரூவ் கேட்குது. அப்ரூவ் கொடுத்துட்டு வரேன். அதுவே சொல்லுது. ஏன்னா நான் செட்டப்ஸில் பேக் வேலெட் செட் பண்ணதுனால செட்டப் ஆர்ஜின் நெட்வொர்க் கண்டினியூ டு த நெக்ஸ்ட் ஸ்டெப்னு இருக்குது. ஸோ நம்ம பேக் வேலெட்டுக்கு போயிட்டு நம்ம ஆர்ஜின் நெட்வொர்க்கை செட்டப் பண்ணிவிட்டு வரலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். மேலேயே அந்த பேக் வேலெட்டோட எக்ஸ்டென்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே நம்ம போய்க்கலாம். போயிட்டோம் அப்படின்னா சைடில் பார்த்திங்கன்னா அந்த எஸ்ன்னு போட்டு ஒரு ஐக்கான் இருக்கும், அதாவது சொலானா ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் நெட்வொர்க்குன்னு இருக்கும். அதில் ஆட் நெட்வொர்க்கை கிளிக் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த A1 இருக்கும், அந்த A1 கிளிக் பண்ணிட்டு கீழே செட்டிங்ஸ்ன்னு இருக்குது பார்த்திங்களா, அந்த செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ப்ரிஃபரன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த ப்ரிஃபரன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு டெவலப் மோடை நம்ம ஆன் பண்ணால் தான் நம்மளால் டெஸ்ட்நெட் ஆட் பண்ண முடியும். ஸோ டெவலப்மர் மோடை நம்ம ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த எஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஆட் நெட்வொர்க்குள்ளே போய்ட்டு நம்ம ஒரிஜின் அப்படின்னு சர்ச் பண்ணோம். ORIGIN அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா சோனிக் ஆரிஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட்நெட் நெட்வொர்க் வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட வேலெட்டை கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தோம்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு. டெஸ்ட்நெட்டில் பார்த்திங்கன்னா எங்கிட்ட சொலானாவில் 0 தான் இருக்குது. ஸோ டெஸ்ட்நெட்டில் எப்படி அந்த டோக்கன்ஸை க்ளைம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட பழைய டாப்புக்கு நம்ம போயிடலாம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்ம கங்க்ராச்சுலேஷன் யூ ஹாவ் கம்ப்ளீட் த வேலெட் செட்டப்பை பண்ணதுனால கம்ப்ளீட்டுன்னு வருது. ஸோ நம்ம டாஸ்க் சென்டரை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். மேலே பார்த்திங்கன்னா ரிங்கு படம் போட்டிருக்கோம். அதை ரிங்கை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா இது பார்த்திங்கன்னா மிஸ்ட்ரி பாக்ஸும் என்கிட்ட இல்லை, ரிங்கும் என்கிட்ட இல்லை. மிஸ்ட்ரி பாக்ஸ் தான் ரிங்காக கன்வெர்ட் ஆகும். ரிங்கு தான் நமக்கு ஏர்ட்ராப் ஃப்யூச்சரில் காயின்ஸாக கன்வெர்ட் ஆகும். அந்த காயின் தான் நம்ம வித்ட்ரா எடுத்துக்க முடியும். இப்போ இது எல்லா ஒர்க்கும் டெஸ்ட்நெட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் டெஸ்ட்நெட் பண்ணுறதுக்காண்டி சொலானா நம்ம கிளிக் பண்ண போகிறோம். அதுக்கு எங்கே போகணுன்னா ஃபாசட் அப்படின்றது பார்த்திங்களா, இதை ஃபாசட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்கன்னா உங்களோட அட்ரஸ் கேட்கும். அதுக்காக நீங்கள் போய் உங்கள் பேக் வேலெட்டில் உங்கள் அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு வந்துடுங்க. இங்கே நான் ஒரு காப்பி பண்ணுற மாதிரி ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணாலே காப்பி ஆயிரும். ஸோ இதை கொண்டாந்து நம்ம டெஸ்ட்நெட்டில் அதில் பேஸ்ட் பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஹியூமன் வெரிஃபிகேஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வெரிஃபை ஆகுதான்னு பார்க்குறேன். அதுவும் சக்ஸஸ் ஆகிடுச்சு. கன்ஃபார்ம் ஏர்ட்ராப் அப்படின்னு கொடுத்தேன்னா ஒரு 0.5 சொலானா டெஸ்ட்நெட் சொலானா நமக்கு கிடச்சிரும். அது நம்ம வேலெட்டுக்கு போயிருக்கும் நேரம், அதில் நம்ம கண்டுக்க வேண்டியதில்லை. மறுபடியும் நம்ம ஹோம் பேஜுக்கு வந்துடலாம். பாஸ்வேர்ட் க்ளைம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் மை டாஸ்க்குன்னு இருக்கும், ஸ்டார்ட் மை டாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம சோசியலில் 2 கிளைம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அவங்க நம்ம ட்விட்டர்லேயும் ஃபாலோ பண்ணணும், டிஸ்கார்ட்லேயும் ஃபாலோ பண்ணணும். அது எப்படின்னு பார்த்துடலாம். ஃபாலோ டு எக்ஸ்ன்னு இருக்குது, அதாவது ட்விட்டர். அதை கிளிக் பண்ணி நான் அவங்கள ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிக்கிறேன், டிஸ்கார்ட்லேயும் ஃபாலோ பண்ணிக்கிறேன்.
உங்கள்கிட்ட ட்விட்டர் அண்டு டிஸ்கார்ட் அக்கௌண்ட் இல்லைனா அதுவே க்ரியேட் பண்ணுறதுக்கு கேட்கும். நீங்கள் அப்படியே இதே வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு மறுபடியும் பேக் அடிச்சுட்டு மறுபடியும் வந்து ஃபாலோ கொடுத்தீங்கன்னா ஃபாலோ ஆயிரும். இப்போ எனக்கும் அப்படி தான் சைன்இன் தான் இருக்குது. ஸோ நான் கூகுளில் சைன்இன் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபாலோ கொடுத்துக்கிறேன். ட்விட்டர் அப்புறம் டிஸ்கார்டு ரெண்டுலேயுமே நான் வந்து என்னோடய அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 ரிங் மிஸ்ட்ரி பாக்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது எங்கே அப்படின்னு செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே அந்த ரிங்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஓப்பன் மிஸ்ட்ரி பாக்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிங்க் ஓப்பன் ஆயிரும். ரிங்க் எத்தனை இருக்குதுன்னு காமிக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம செக்இன் பண்ணிட்டு வந்துடலாம். 2வது ஆப்ஷன் செக்இனுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அப்படி ஒன்றும் இருக்காது. சும்மா செக்இன் சொல்லிட்டு ஒரு கிளிக் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டோம்னா நமக்கு 2 மிஸ்ட்ரி பாக்ஸ் கொடுப்பாங்க டெய்லி. 7 டேஸுக்கு அப்புறம் 3 மிஸ்ட்ரி பாக்ஸ் கொடுப்பாங்க. 14 டேஸ்க்கு அப்புறம் 3 மிஸ்ட்ரி பாக்ஸ் கொடுப்பாங்க. கண்டினியூவாக பண்ண தான் இது. ஸோ இப்போ கிளிக் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து நம்மளோட அது என்னது பேக் வாலெட்லேருந்து நமக்கு அப்ரூவ் கேட்கும். அப்ரூவ் கொடுத்துடலாம். அப்ரூவ் கொடுத்தோம் அப்படின்னா செக்இன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ 2 மிஸ்ட்ரி பாக்ஸ் ஆட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஸோ பேக் அடித்து நம்ம டாஸ்க் பேஜுக்குள்ளே போனோம் அப்படின்னா 3வது டாஸ்க் ஸ்டார்ட் மை டாஸ்க்குள்ளே போகலாம். செக்இன் முடிச்சாச்சு. அடுத்து மிஸ்ட்ரி என்எஃப்டின்னு இருக்குது. இந்த என்எஃப்டி இருந்தால் தான் நம்மளால் கேம் ப்ளே பண்ண முடியும். அந்த மிஸ்ட்ரி என்எஃப்டியை கிளிக் பண்ணிவிட்டு என்எஃப்டி ஒன்று இருக்கும். அந்த என்எஃப்டியை மின்ட்டுன்னு கிளிக் பண்ணோம்னா நமக்கு மறுபடியும் அப்ரூவுக்கு போகும். அது நம்ம அப்ரூவ் பண்ணிக்க வேண்டியது தான். சம்டைம்ஸ் வந்து மின்ட்டு வந்து ஒர்க் ஆகாது. ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கும். அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லிகிட்டே இருக்கும். அந்த டைமில் கொஞ்சம் லேட்டராக ட்ரை பண்ணிங்கன்னா மின்ட்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். இப்போ சாரி அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மின்ட்டு நாட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துச்சு. ஸோ இப்போ மின்ட்டு பண்ண முடியாது. கொஞ்சம் லேட்டாக மின்ட் பண்ணுவேன். தப்பு இல்லை, லேட்டாக மின்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரான்சாக்ஷன் மைல்ஸ்டோன் அப்படின்ட்டு இருக்கும். இதில் நம்ம எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கிடைக்கும். இதுதான் முக்கியமான டாஸ்க்கே. ஒரு நாளைக்கு 7 டைம் நம்ம வந்து மிஸ்ட்ரி பாக்ஸ் க்ளைம் பண்ணலாம். 100 ட்ரான்சாக்ஷன் பண்ணணும். இந்த ட்ரான்சாக்ஷனுக்கு போய் நம்ம எதுவும் பண்ண வேண்டியதில்லை. அதுக்காக தான் அடுத்த ஆப்ஷனை நமக்கு வந்து கேம் ப்ளே பண்ணுற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கேம் ப்ளே பண்ண ஒவ்வொரு மூவ் பண்ணோம். அந்த ரிங் லாட்ரி அது கிடையாது, இது வேணாம். கேம் அட்வென்ச்சர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச எந்த கேம் நல்லா ஈஸியாக டாஸ்க் முடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இதுதான். இந்த 4 Money 24048 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். இது ப்ளே பண்ணிக்க வேண்டியதான். இது ப்ளே பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த என்எஃப்டி மின்ட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை சோனிக்ஸ் பிளாட் அப்படின்னு வருது. எனக்கு ஃபாண்டம் பிலீவ்ஸ் த வெப்சைட் பிலீவ்ஸ் அன்ஷேப்னு வருது. ஸோ வேறு ஏதாவது ஜோகோ ப்ளே பண்ணலாம், இல்லை வந்து ஸ்னேக் ப்ளே பண்ணலாம். இது உங்களுக்கு என்ன கேம் பிடிக்குதோ அந்த கேம் ப்ளே பண்ணிங்கனாலே ஒவ்வொரு மூவ் பண்ணும்போது ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷனுக்கு நம்ம வாலெட்லேருந்து அப்ரூவ் கேட்கும். அந்த அப்ரூவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னாலே நமக்கு அந்த ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆயிரும். ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டாலே நீங்கள் அந்த 7 மிஸ்ட்ரி பாக்ஸை டெய்லி க்ளைம் பண்ணிக்க முடியும். எங்கே அது மிஸ்ட்ரி பாக்ஸ் ட்ரான்சாக்ஷன் மைல்ஸ்டோனில் போய் பார்த்தோம்னா இருக்கும். ஸோ இந்த மிஸ்ட்ரி பாக்ஸை நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த மிஸ்ட்ரி பாக்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேலே அந்த ரிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் மிஸ்ட்ரி பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஒரே டைமில் 5 பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். இல்லைனா ஒன்றா கூட தனியாக ஓப்பன் பண்ணலாம். நான் ஒரே டைமில் ஓப்பன் பண்ணுறேன். ஆனால் ஒவ்வொரு டைமுக்கும் நம்ம அப்ரூவ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா அப்ரூவ் கொடுக்கும்போது நமக்கு 2 ரிங் கிடச்சிருக்குது. மறுபடியும் நான் அப்ரூவ் கொடுக்குறேன். செகண்ட் டைம் பார்த்திங்கன்னா 1 ரிங் கிடச்சிருக்குது. தேர்ட் டைம் மறுபடியும் அப்ரூவ் ரிக்வெஸ்ட் வரும். அதையும் அப்ரூவ் கொடுக்குறேன். டைம் பார்த்திங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்குது. அப்ரூவ் கொடுத்துருக்கேன். எப்படி பார்த்திங்கன்னா 4 மிஸ்ட்ரி பாக்ஸையும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் 2, அப்புறம் 1, 3ன்னு நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ எல்லா ரிங்கும் தான் நமக்கு அடுத்து டோக்கனாக கன்வெர்ட் ஆகும். மேலே பார்த்திங்கன்னா இப்போ 7 ரிங் காமிக்கும். 7 ரிங் இருக்குது. ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ் இருக்குது. நான் அப்புறமா அந்த மிஸ்ட்ரி பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். 7 ரிங்க்கும் பார்த்திங்கன்னா வேல்யூ என்னென்னு ஃப்யூச்சரில் அவங்க டோக்கன் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு ரிங்குக்கு ஒரு காயின் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. இல்லைனா 10 ரிங்குக்கு ஒரு காயின் கொடுப்பாங்க. இல்லைனா 100 ரிங்குக்கு ஒரு காயின் கூட கொடுப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நிறையா சோனிக் ரிங்கை கலெக்ட் பண்ணுங்கள். இதில் முக்கியமான டாஸ்க் எது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த இது வந்து ட்ரான்சாக்ஷன் மைல்ஸ்டோன் அப்படின்றது பார்த்திங்களா, அதுதான் முக்கியமானது. அந்த ட்ரான்சாக்ஷன் மைல்ஸ்டோனை க்ளைம் பண்ணுறதுக்கு, அதாவது 100 ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அந்த கேம் ப்ளே பண்ணோம்னா நமக்கு நிறையா அப்ரூவ்னு வந்துகிட்டே இருக்கும். அதனால் நிறையா ட்ரான்சாக்ஷன் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். நிறையா ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு நாளைக்கு 3, 5, 8, 7, 15 மிஸ்ட்ரி பாக்ஸ் வந்து நமக்கு க்ளைம் ஆயிரும். 15 மிஸ்ட்ரி பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 30லேருந்து ஒரு 50 ரிங்கு நமக்கு கிடச்சிரும்.
டெய்லி ஒரு 50 ரிங்காக கலெக்ட் பண்ணிட்டே வாங்க, நல்ல ரிவார்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்மளோட டெலிகிராமில் டிஸ்கஷன் குரூப் ஒன்று இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடம் உங்களுக்கு நான் நன்றி.